என்னென்னமோ சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டோம். புதுசா ஒரு வெரைட்டியா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஒரு கடாயை வச்சு ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊத்தி, அதில வந்து உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் அதே அளவு. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், வரமிளகா ஒரு 5, 6 மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டு, இதை பொன்னிறமா வறுத்துக்கணுங்க. எப்பயும் நம்ம சட்னிக்கெல்லாம் வறுத்து எடுப்போம்ல, கருப்பானா டேஸ்ட் மாறிடும். அந்த கோல்டன் கலர் வரணும். இப்போ 2 பெரிய வெங்காயம் அதில நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு வதக்கிட்டு, இது கூட நம்ம இப்போ கொய்யாக்காய் சேர்க்க போறோம். இந்த காய் வந்து நீங்க பழமா சாப்பிட்றது தான் நல்லது. ஆனா வர காயா இருக்குது வேஸ்ட் ஆகிடும்னு தோணுதுங்கள, உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை பழமாவே சாப்பிட்றான்னா அப்படி சாப்பிடுங்கப்பா. எனக்கு என்னமோ எப்பயும் அப்படி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. பட் வர காயாக இருந்தால் எங்கள் வீட்டில் யாருமே விரும்ப மாட்டாங்க. நல்லா சட்னியாக செஞ்சுட்டேன். இது கூட கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதை ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். புளி கொஞ்சோண்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா அட்டகாசமான கொய்யாக்காய் சட்னி ரெடி. இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். காய் வந்து ரொம்ப காயாக இருக்கும்போது நம்மளால் சாப்பிட முடியாத டைமில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக பழங்களாக சாப்பிடுவது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி காயாக இருக்குது வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தோணுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா நான் அப்படி இருக்கவும் தான் அதை செஞ்சேன். இல்லைன்னா கொய்யாக்காய் சட்னிலாம் நான் செய்ய மாட்டேங்க. அதே மாதிரி தான் அந்த நாவல் பழ சட்னின்னு ஒன்று இருக்குல்ல, பழம் சாப்பிட முடியல வேஸ்ட் ஆகுதுன்னா செய்யுங்க. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க.